ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி உங்களோட த்ரீடி மாடலில் நீங்களே உருவாக்குற மாதிரி ஒரு ஏஐ ஃபோட்டோவை எப்படி உருவாக்கலாங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்லி தர போகிறேன். அது எப்படிங்கிறத பார்க்குற முடியும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். சரி, ஓகே கைஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி உங்களோட ஏஐ பொம்மையை நீங்களே உருவாக்குற மாதிரி ஒரு ஏஐ ஃபோட்டோ உருவாக்குறதுக்கு நம்ம ஃபஸ்ட் வந்து க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு இந்த சர்ச் பாரில் போயிட்டு ஜெமினி ஏஐன்னு வந்துட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணது இல்லை வந்து ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வந்துருக்கு பார்த்தீங்களா, கூகுள் ஜெமினின்னு. இந்த ஏஐ வெப்சைட்டை யூஸ் பண்ணி தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி நம்மளோட ஏஐ பொம்மையை நம்மளே உருவாக்குற மாதிரி ஒரு ஏஐ ஃபோட்டோ வந்து உருவாக்க போகிறோம். ஸோ இந்த ஏஐ டூல் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த மாதிரி பண்ண போகிறோம். அதனால இந்த ஃபஸ்ட்டில் வந்துருக்க இந்த வெப்சைட் வந்து நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறது இந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து இந்த வெப்சைட்டோட இந்த ஏஐ வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா கீழே. ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு தான் நம்ம வந்து எந்த ஃபோட்டோவை நம்ம ஏஐ ஃபோட்டோ மாற்ற போகிறோமோ அந்த ஃபோட்டோ வந்து இப்போ நம்ம வந்து சூஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் போட்டு ஒரு ஐக்கான் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ணி தான் நம்ம வந்து உங்களோட எந்த ஃபோட்டோவை நீங்கள் ஏஐ இமேஜாக மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு இந்த அப்லோட் ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இது வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணால் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கேலரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போய்ட்டு நம்மளோட எந்த ஃபோட்டோவை இப்போ நான் வந்து எந்த ஃபோட்டோ ஏஐ ஃபோட்டோ மாற்ற போகிறோம் அந்த ஃபோட்டோ வந்து இப்போ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணால் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வரும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நமக்கு வந்து நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்குது. ஸோ அதனால் இன்னும் வர மாட்டேங்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணால் அந்த ஃபோட்டோ வந்து இப்போ வந்துடும் பாருங்கள். ஸோ இனிமேல் இந்த மாதிரி சூஸ் பண்ணணுமே அது வந்துடும். நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்கன்னா இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு இந்த கீழே பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ப்ராம்ப்ட் வந்து பேஸ்ட் பண்ணுற பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு ப்ராம்ப்ட் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த ப்ராம்ப்ட் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயுமே வந்து கொடுத்துருவேன். இதே மாதிரி நீங்களும் இந்த ப்ராம்ப்ட்டை காப்பி பண்ணி இந்த மாதிரி இப்போ நான் மேலே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம சூஸ் பண்ணால் அந்த ஃபோட்டோ வந்துட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ சூஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராம்ப்ட் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ட்ரு கொடுத்ததுமே என்ன ஆகும்னா இந்த ப்ராம்ப்ட்டில் சொன்ன மாதிரி இந்த ப்ராம்ப்ட்டில் தான் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி இந்த ஃபோட்டோவை ஒரு ஏஐ பொம்மை மாதிரி மாற்றி அதை வந்து நம்மளே உருவாக்குற மாதிரி மாற்றி தர மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் வந்து டைப் பண்ணியிருக்கோம். நீங்கள் படித்து பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்ததுமே என்ன ஆகும்னா இந்த இமேஜ் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எக்ஸாம்பிள் வீடியோங்கிறதால உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்ச கேபி பாலானோட ஃபோட்டோ வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஒரு ஏஐ ஃபோட்டோ மாதிரி மாற்ற போகிறேன். நீங்களும் வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து மாற்றிக்கலாம். நீங்கள் வந்து யார் ஃபோட்டோ நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் ஏஐ ஃபோட்டோ மாற்றிக்கலாம். நான் சும்மா இது வந்து எக்ஸாம்பிள் வீடியோங்கிறதால நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ மொத்தத்தில் எனிவேஸ் இந்த மாதிரி தான் வந்து நீங்களும் உங்களோட ஃபோட்டோவை ஏஐ ஃபோட்டோ மாதிரி மாற்ற முடியும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ராம்ப்ட் கொடுத்ததுமே கொஞ்சம் நேரத்தில் வந்து நமக்கு இந்த ஏஐ ஃபோட்டோ வந்து உருவானதை நான் வந்து காட்டுற பாருங்கள். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜென்ரேட்டிவ் இமேஜின் வந்துட்டு அவ்வளோதான் ஃபோட்டோ வந்து கிரியேட் ஆகிட்டு பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த மாதிரி தான் ரொம்ப ஈஸி. சீக்கிரமாக நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் போட்டதுமே அந்த மாதிரி கிரியேட் ஆகிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து இந்த இமேஜை காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த பாருங்கள். இதை பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து போட்ட மாதிரியே அழகாக அப்படியே அசலாக வந்துருக்கு பாருங்கள். நம்ம கொடுத்த ஃபோட்டோ மாதிரியே அழகாக ஒரு ஏஐ பொம்மையை வந்து அது ஃபோட்டோ உள்ள வரையே வந்து உருவாக்குற மாதிரி கொடுத்துட்டு பார்த்தீங்களா. ஸோ இது மாதிரி தான் நீங்களும் உங்களோட இமேஜை கொடுத்துட்டிங்கன்னா இந்த பொம்மை இருக்கிற இடத்துல உங்களோட இமேஜ் இருக்கும். அந்த பொம்மையை நீங்களே உருவாக்குற மாதிரி இந்த இடத்துல வந்துடும். ஸோ இப்படி தான் கைஸ், ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான். இந்த மாதிரி தான் நீங்களும் உங்களோட ஃபோட்டோ வந்து ஏஐ இமேஜாக உருவாக்கிக்க முடியும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான், யார் வேணாலும் உருவாக்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ சொன்ன மாதிரி தான் நீங்களும் உங்களோட ஃபோட்டோ வந்து ஏஐ ஃபோட்டோ ஃப்ரீயாக வந்து உருவாக்கிக்க முடியும். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வந்து நம்புறேன். இல்லை உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன் கைஸ். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோ தான். நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.